Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பேசிக் கிராமர் தான். கொஞ்சம் இங்கிலீஷ் கிராமர் ஃபார் பிகினர்ஸ். பேசிக்கா ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நிறைய பேர் எப்படி யூஸ் பண்றோம் தெரியாமலே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதனால எதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுட்டு இன்னும் தெளிவா கிராமரை யூசேஜ் நம்ம பழகிக்கலாம். ஸோ vowels and consonants இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இங்கிலீஷ்ல மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்கு, ஆல்பபெட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த 26 ஆல்பபெட்ஸை எப்படி நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வவ்வல்ஸாவும் கான்சனன்ட்ஸாவும் பிரிச்சிருக்கிறோம். இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ்ல 5 வவ்வல்ஸ், பாக்கி எல்லாம் கான்சனன்ட்ஸ். வவ்வல்ஸ்னா என்னது? உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்களை தான் நம்ம வவ்வல்ஸ்ன்னு சொல்றோம். எதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள்? ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டர்ஸும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த 5 லெட்டர்ஸும் உயிரெழுத்துக்கள், இல்லைன்னா வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது கான்சனன்ட்ஸ். இந்த 5 இல்லாத மற்ற எல்லாத்தையும் நம்ம கான்சனன்ட்ஸ் இல்லைன்னா மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இது பாருங்க, BCDFGHKLMNPQRSTVWXZ. இங்க ஒய் மிஸ் ஆகுதா? அங்கேயும் இல்லையா? அப்ப அதை மட்டும் நம்ம யோசிக்கணும். மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் இங்க வந்துருச்சு. ஒய் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேடர் கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஸ்பெஷல் வவ்வல். ஏன்னா அது ஒரு சில இடங்கள்ல வவ்வல் மாதிரி ஆக்ட் பண்ணுது, ஒரு சில இடங்கள்ல கான்சனண்டா யூஸ் ஆகுது. அதனால நம்ம அதை என்ன பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் கேடர் கொடுத்து y is a special vowel அப்படின்னு சொல்றாங்க. It acts as a vowel at many times and consonant at some places அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். When to use a and anன்றத அடுத்த பேசிக் ஸ்டெப். இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். a and அப்படி ஒரு நவுனுக்கு முன்னாடி சில சமயம் a யூஸ் பண்ணுவோம், சிலப்ப an யூஸ் பண்ணுவோம். எப்ப ஏ யூஸ் பண்றோம், எப்ப ஆன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இதை தெளிவா பார்த்துக்கோங்க. பிஃபோர் வவ்வல் சவுண்ட்ஸ் and is used. இப்போ அந்த நவுன் வவ்வல் சவுண்ட்ல ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த நவுன் வவ்வல் சவுண்ட்ல ஆரம்பிச்சதுன்னா ஆன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஆப்பிள்னு ஒரு வேர்டு இருக்கு. ஆப்பிளுக்கு முன்னாடி என்ன போடுறோம்? an apple அப்படின்னு சொல்றோம். ஆப்பிள் ஏல ஆரம்பிக்குது இல்லையா, வவ்வல் சவுண்ட்ல ஆரம்பிக்குது இல்லையா, அதனால an apple. an orange ஓல ஆரம்பிக்குது இல்லையா, அதனால an orange. இப்ப பாருங்க, கான்சனன்ட்ஸ் முன்னாடி ஏ யூஸ் பண்றோம். இதே நவுன்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்கும்? நவுன்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஏ யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, எ பென், எ புக். இதுக்கெல்லாம் என்ன பண்றோம்? பீல ஆரம்பிக்குது, பீல ஆரம்பிக்குது. எ டேபிள் அப்படின்னு சொல்லலாம், எ சேர் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கான்சனன்ட்ஸ்ல ஆரம்பிக்கிறதுனால, அந்த வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட்ஸ்ல ஆரம்பிக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன வருது? ஏ வருது. ஆனா வவ்வல் சவுண்ட்ல ஆரம்பிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர், then it becomes an. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்க நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. எ சேர், எ ரோஸ், எ கேர்ள், எ பாய், எ டாய், எ ஹார்ஸ். இது எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இது இங்க பாருங்க, an apple. ஏன் இங்க ஏ பாருங்க, ஏ வந்திருக்கு, அதனால an apple. இந்த வேர்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, அதனால an apple. அடுத்தது பாருங்க, an orange. ஏன் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓ. ஓகே, ஸோ an orange அப்படின்னு சொல்றோம். இதுவும் வவ்வல் சவுண்ட். அடுத்தது பாருங்க, இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். an hour. ஏன் இங்க ஹெச்ல தான் ஆரம்பிக்குது, ஏன் இங்க an சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கும் இங்கிலீஷ்ல. ஓகே, என்ன அப்படின்னா an honest manன்னு சொல்லுவாங்க, an hour அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்க ஓ தான் இங்க ஆரம்பிக்கிற வேர்டு மாதிரி இருக்கும். இப்ப பாருங்களேன், இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க இங்கிலீஷ்ல அப்படின்னு சொன்னா, ஹவர் இல்ல, ஹெச் சவுண்டு வராது. இன்ஸ்டெட் ஹெச் இஸ் சைலண்ட். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா an hour, an hour அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அப்ப ஹெச் அங்க சைலண்ட் ஆயிடும். அதனால அந்த இடத்துல என்னவாயிரும் அப்படின்னு சொன்னா ஓ சவுண்டு தான் கேட்கும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த வவ்வல் சவுண்டு கேட்கறதுனால an hour. அடுத்தது பாருங்க, an ஐஸ்கிரீம். ஐல ஆரம்பிக்குதா, an ஐஸ்கிரீம். an umbrella, ஆல ஆரம்பிக்குதா, யூல ஆரம்பிக்குதா, அந்த சவுண்ட். ஓகே, umbrella.
அடுத்ததா an egg. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வவல் சவுண்ட்ஸ்ல ஆரம்பிக்கிறதுனால இந்த லெட்டர்ஸ் எல்லாமே, இந்த வேர்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எல்லாமே வவல் சவுண்ட்ஸ்ல ஆரம்பிக்கிறதுனால இங்க எல்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? an யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸசைஸ், நம்ம ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்க, புக். புக்குக்கு முன்னாடி ஏவா ஆனா? ய. ஓகே, ய புக். ஏன் ஏ புக்? பிகாஸ் பி வந்து ஒரு கான்சனன்ட், அதனால ஏ புக். அடுத்தது பாருங்க, ஃபேன். ஃபேனுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணலாம்? ய ஃபேன். ஓகே, அடுத்தது பாருங்க, எலஃபென்ட். எலஃபென்ட்டுக்கு முன்னாடி என்ன ஏவா ஆனா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இங்க கண்டிப்பா இங்க என்ன வரும்? and தான் வரும். ஏன்? எலிஃபென்ட் எந்த லெட்டர்ல ஆரம்பிக்குது? ஈல ஆரம்பிக்கிறதுனால an elephant அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? an elephant. ஓகே, அடுத்தது பாருங்க, a chair. ஏன் a chair? பிகாஸ் இங்க வந்து சீல ஆரம்பிக்குது, சான்ற சவுண்ட்ல ஆரம்பிக்கிறதுனால a chair. அடுத்தது பாருங்க, ஐகான். அப்போ an icon. ஓகே, அடுத்தது an ox. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வவல்ஸ்ல ஆரம்பிக்கிறதுனால ஐ ஓல an போட்டாச்சு. அடுத்தது பாருங்க, an ass. an ass. ஓகே, இதுதான் வந்து ஒரு ப்ராக்டிசிங் எக்ஸசைஸ் மாதிரி. ஓகே, ஸோ எப்போ ஏ யூஸ் பண்ணோம், எப்போ ஆன் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நாம பார்க்க போறது இன்னைக்கு கிளாஸ்ல சிங்குலர் ப்ளூரல் நவுன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்போ ஏ ஆன் பத்தி தெரிஞ்சுட்டோம், வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா பேசிக்கா இன்னொரு விஷயமும் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம், என்னன்னா சிங்குலர் நவுன்ஸ், ப்ளூரல் நவுன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நவுன்னா என்ன? வாட் இஸ் அ நவுன்? பெயர் சொல்னா என்ன? ஏதாவதோட பேர் தான் பெயர் சொல். நவுன்னா அதுக்கு என்ன மீனிங்? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? பெயர் சொல்னு சொல்லுவோம். இப்போ வாட் இஸ் அ நவுன்? A noun is the name of a person, place or thing. நவுனுங்கிறது ஒரு பொருளோடையோ ஒரு மனுஷனோடையோ இல்ல ஒரு ஊரோட பெயராவோ இருக்கலாம். அதுதான் நவுன், பெயர் சொல். ஒரு விஷயத்தோட பெயர், இதுதான் பெயர் சொல். ஓகே, a noun is the name of a person, place or thing. இப்போ சிங்குலர் மீன்ஸ் ஒன். அடுத்ததான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன? நவுனை பத்தி முதல் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா இன்னொரு விஷயம் முக்கியமா என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா சிங்குலர் ப்ளூரல் நவுன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சிங்குலர் ஒரு நவுன் வந்து சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம். சிங்குலர்னா ஒன்னே ஒன்னு இருந்ததுன்னா அது ஒருமை பன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒருமை பன்மை, அதை எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்றது, எப்படி ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா எஸ் மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில இடத்துல இஎஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விளக்கம் தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, சிங்குலர் மீன்ஸ் ஒன். சிங்குலர் வந்து ஒன்னு சொல்லலாம். ப்ளூரல்னா என்னது? மோர் தென் ஒன். பன்மை, அதாவது ஒன்னுக்கு மேல இருந்தா ப்ளூரல். ஒரு நவுன் வந்து ப்ளூரல் சொல்லலாம். இப்போ நவுன் பிளஸ் எஸ் போட்டு நிறைய ப்ளூரல் நவுன் வரும். இப்போ இங்க பாருங்க, சிங்குலர் நவுன் எல்லாம் இந்த சைட் கொடுத்துருக்கேன், ப்ளூரல் நவுன் எல்லாம் இந்த சைட் கொடுத்துருக்கேன். எ லைட், எ பாய், எ டீச்சர் அல்லது எ டாக்டர், எ சேர். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்குலர் நவுன்ஸ். சிங்குலர் அப்போ ஒருமையில இருக்கக்கூடிய பெயர் சொல். இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோமா? எ லைட், எ பாய், எ டீச்சர், சேர்னு கொடுத்துருக்கோம். இப்போ இத ப்ளூரலா எப்படி மாத்துவோம்? இப்போ 2 lights. அப்போ லைட்டுங்கிற இடத்துக்கு பக்கத்துல என்ன செய்யறது பாருங்க, எஸ். 2 lights, 2 விளக்குகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு எஸ் மட்டும் போடுறோம். 2 lights. அடுத்தது பாருங்க, a boy, 3 boys, 2 boys, 4 boys, 5 boys. எத்தனை சேர்த்தாலும் YS மட்டும் போட்டா போதும். ஓகே, a teacher, 5 teachers, a doctor, 5 doctors. அப்போ இதோட பன்மை என்னவா ஆகுது? வெறும் எஸ் மட்டும் சேர்த்தா என்னவாயிருது? பன்மையாயிருது. ஓகே, ஆசிரியர்கள், மருத்துவர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அது மாதிரிதான் 5 ஆசிரியர்கள், 5 மருத்துவர்கள். இதானது 5 teachers, 5 doctors. அடுத்து a chair, 10 chairs அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ல. a book, 5 books. இப்போ ஒரு நவுனோட அந்த முடிகிற வார்த்தையோட என்ன சேர்க்கிறோம்? லாஸ்ட் எண்டிங் லெட்டரோட எஸ் மட்டும் சேர்த்து இதெல்லாம் ப்ளூரலும் பார்த்தோம்.
இப்போ ஒரு சில நவுனுக்கு வந்து இப்போ இங்க நவுன் பிளஸ் எஸ் மட்டும் சேர்த்து இதுக்கெல்லாம் ப்ளூரல் ஆக்கணும் நவுனை. அடுத்து வர்றது பாருங்க, நவுனோட இஎஸ் சேர்க்கிறோம். நவுன் கூட இஎஸ் சேர்த்தாதான் அது ப்ளூரல் ஆகும். வெறும் எஸ் சேர்த்தா அது ப்ளூரல் ஆகாது. அது எது மாதிரி எப்படியான வார்த்தை, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். A box, 10 boxes. A church, 2 churches. A watch, many watches. A bus, 3 buses. An ox, an axe, 8 axes. A dress, 3 dresses. A brush, 4 brushes. A potato, 2 potatoes. இப்போ இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இஎஸ் சேர்த்திருக்கும். ஓகே, இஎஸ் இங்க பாருங்க, இந்த நவுனுக்கு பின்னாடி எல்லாம் வெறும் எஸ் மட்டும் தான் சேர்த்திருந்தோம். ஆனா இந்த நவுன்ஸ் பின்னாடி எல்லாம் ப்ளூரல் ஆகுறப்போ ஏ பாக்ஸ் எப்படி மாறி இருக்கு, 10 பாக்ஸஸா மாறி இருக்கு. அப்போ பாக்ஸஸ் வந்து ப்ளூரல் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல என்னவாச்சு, பாக்ஸ்க்கு பக்கத்துல எஸ் மட்டும் போடலன்னா இஎஸ் போட்டிருக்கோம். அப்போ இதுக்கு என்ன ரூல் அப்படின்னு சொன்னா, ஒரு சில லெட்டர்ல முடிஞ்சா பின்னாடி இஎஸ் சேர்க்கணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த லெட்டர்ல எல்லாம் முடிஞ்சா இஎஸ் சேர்க்கணும் அப்படிங்கறத இங்க ஒரு ரூல் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. இஃப் த ரூல் ends with ch, sh, ss, x, use es to make it plural அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இப்ப இந்த நவுன்ஸ்ல எல்லாத்துலயும் சிஹெச்ல முடிஞ்சிருக்கா, சிஹெச்ல முடிஞ்சா எந்த பாருங்க, வாட்சும் சிஹெச்ல முடிஞ்சிருக்கு. பாருங்க, சர்ச்சும் சிஹெச்ல முடிஞ்சிருக்கு. இப்ப சிஹெச்ல முடிகிற நவுனுக்கு பின்னாடி இஎஸ் சேர்க்கணும் அப்படிங்கிறது. அப்போ if the noun ends with ch, add es to make it plural. இங்க பாருங்க, எஸ் எஸ்ல முடிஞ்சாலும் நம்ம இஎஸ் போட்டுக்கலாம். அப்போ சோ இஎஸ் வந்திருக்கு. இங்க பாருங்க, and எக்ஸ்ல முடிஞ்சாலும் இஎஸ் சேர்க்கணும். ட்ரெஸ் டபுள் எஸ்ல முடிஞ்சாலும் இஎஸ் சேர்க்கணும். பிரஷ்ல பாருங்க, எஸ்ஹெச், சிஹெச்ல முடிஞ்சாலும் இஎஸ் சேர்க்கிறோம், எஸ்ஹெச்ல முடிஞ்சாலும் இஎஸ் சேர்க்கிறோம். பொட்டேட்டோ, இதுல வந்து ஓல, இது ஒரு ரூல் மட்டும் கொஞ்சம் ஒரு அது என்ன சொல்றது, ஒரு சில இடங்கள்ல ஓன்ற வார்த்தை முடிகிறப்ப இஎஸ் சேர்ப்போம். நிறைய சமயம் சேர்க்கறதுல ஒரு சில இடங்கள்ல மட்டும் சேர்ப்போம். எதுனா பொட்டேட்டோஸ், டொமேட்டோஸ் அந்த மாதிரி ஒரு சில இதுக்கு மட்டும்தான் இஎஸ் சேர்ப்போம். மற்ற சமயம் இப்போ போட்டோஸ் அதுவும் ஓல தானே முடியுது. ஆனா போட்டோக்கு அப்புறம் எஸ் மட்டும்தான் போடுவோம். ஆனா பொட்டேட்டோக்கு மட்டும் என்ன பண்றோம் அப்படின்னா இஎஸ் சேர்க்கிறோம். இந்த ஒரு 4-5 வார்த்தையை தவிர மற்ற வார்த்தைகளுக்கெல்லாம் ஓல முடிஞ்சாலும் எஸ் மட்டும்தான் சேர்ப்போம். ஓகே, some nouns that end with o as in photo is simply added s to make plural. பாத்தீங்களா, நான் கொடுத்துருக்கேன், அதை அப்படியே கொடுத்துருக்கேன். போட்டோன்ற வார்த்தையில இங்க பாத்தீங்க ஓல தான் முடிஞ்சிருக்கு. ஆனா நம்ம எப்படி ஆன்சர் கொடுக்குறோம் அப்படின்னா, ப்ளூரல் ஆக்கணும்னா எப்படி இது ப்ளூரல் ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, போட்டோஸ் சிம்பிளா எஸ் சேர்த்தா போதும். எக்ஸாம்பிள் PHO TOS போட்டா போதும் ப்ளூரலுக்கு. ஆனா இதே இது வந்து என்ன பண்றோம், டொமேட்டோன்னு ஆட் பண்றப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், இஎஸ் தான் போட்டு அதை முடிக்கிறோம். இப்போ பட் சம்டைம்ஸ் நவுன்ஸ் end with o is added es to make it plural. டொமேட்டோஸ், பொட்டேட்டோஸ், வல்கினோஸ் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டும் இஎஸ் வரும். அது பழக தான் வரும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, பொட்டேட்டோஸ் கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல ஓல தான் முடியுது, பட் இஎஸ் சேர்த்திருக்கோம். போட்டோல ஓல முடிஞ்சாலும் வெறும் எஸ் தான் சேர்த்தோம். ஆனா பொட்டேட்டோ ஓல முடிகிறப்போ இஎஸ் இருக்கும். இதெல்லாம் ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ், விதிவிலக்குகள். மற்றபடி இந்த விதி வந்து பொதுவா பொருந்தும். ஓகே, இப்போ இதுக்கான எக்ஸசைஸையும் நம்ம பார்த்து இந்த கிளாஸை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ எ கிளாஸ், எஸ் டபிள்யூஎஸ் வந்திருக்குங்களா? இப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம், கிளாஸஸ் அப்படின்னு ஆன்சர் எழுதுவோம். ஓகே, இப்போ 2 classes. I was writing for 2 classes. 2 வகுப்புகளாக எழுதி கொண்டிருக்கிறேன். அப்போ 2 classes. அப்போ a doll. இங்க என்ன வரும், இதெல்லாம் வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. 2ஓ 3ஓ, 2 அதுல போட்டதுனால 3ன்னு போட்டுக்கலாம். 3 DOLLS. இதுக்கு வெறும் எஸ் தான். ஆனா எஸ்எஸ்ல முடிஞ்சதுனால இங்க இஎஸ் போட்டோம். அடுத்து LIN, 5 lions. அடுத்தது பாருங்க, a box.
xல முடிஞ்சிருக்கா அங்க ஆக்சஸ்ன்னு பார்த்தோமா இங்க பாக்ஸஸ்ன்னு பார்க்கலாம் boxes fox foxes box boxes ஓகே அந்த மாதிரி a bush shல முடியுதா bushes ஓகே அது என்னது எத்தனை போட்டுக்கலாம் 6 boxes there are many bushes புஷ்ஷஸ்னா என்ன புஷ்னா புதர் நிறைய புதர்கள் இருந்தன there were many bushes in that area இங்க பாருங்க ஓல பொட்டேட்டோ மாதிரியே இங்க டொமேட்டோ கொடுத்துருக்கோம் பாருங்க tomatoes es ஓகே ஸோ இங்கே எஸ்எஸ்க்கு இஎஸ் போட்டிருக்கோம் அடுத்து எஸ்ஹெச்சுக்கு இஎஸ் போட்டிருக்கோம் ஓக்கும் இஎஸ் போட்டிருக்கோம் மற்ற நவுனுக்கெல்லாம் வெறும் எஸ் போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இதை வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ் okay bell icon press பண்ணுங்க so that you get continuous notification and thank you for watching